வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் நிறைய தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழ்கிற, அதாவது பிரித்தானியாவில் தமிழர்கள் அதிகம் நிறைஞ்சு வாழ்கிற நகரங்களை விட்டு ஒரு பார்த்து கொண்டு வரோம். அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் பிரித்தானியாவில் நிறைய பொருளாதார ரீதியில் பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. விலைவாசி எல்லாமே உயர்ந்துட்டு, ஸோ அத்தியாவசியமாக மக்கள் பிரித்தானியாவில் பயன்படுத்துகிற உணவுப் பொருட்கள விலைவாசிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் பிரித்தானியாவில் இருக்கிற மிக பிரபல்யமான சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் அங்கே ஒவ்வொரு பொருட்களும் அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன விலையில் விற்கிறாங்க, எங்கே மலிவாக வாங்கலாம், எங்கே அதிக அளவில் கொடுத்து அந்த விலையில வாங்கலாம்ன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்காண்டி வர இருக்கிறது. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். கோ அப்ல நின்று கோ வெல்கம் டு மில் ரோட் கோப். கோப்பில் நிற்கிறோம். கோப்பில் என்னென்ன விலையில் விற்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். என்ன மாதிரி என்ன விலையில் விற்கிறாங்கன்றத போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம். இப்போ டெஸ்கோவுக்கு போய் கொண்டிருக்கேன். டெஸ்கோவில் என்ன விலைன்றதை பார்க்க போகிறோம். சரி, நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம்டா, இது அல்டியில் போயிட்டு என்ன விலை இருக்குன்னு பார்ப்போம். அல்டி என்னென்ன விலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் இப்போ அல்டிக்கு போகிறோம். என்னென்னு சொன்னால், அல்டி தான் பிரித்தானியாவில் இருக்கிற மிக குறைஞ்ச விலையில் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட். அது யூரோப் ஃபுல்லாக இருக்குது. இதில் பிரான்ச் தான் அல்டி. இது 16 கிலோ 449. ஐஸ்லாண்டுக்கு வந்திருக்கோம். ஐஸ்லாண்டில் என்ன இருக்குது பார்க்க போகிறோம். ஐஸ்லாண்டில் கோழிட விலை இவ்வளோ இருக்குது பார்த்துட்டு உள்ள வெயிட் பண்ணுங்களா. ஓகே, உள்ளே போய் பார்த்துட்டு சொல்கிறேன். கார் வரும். சேன்ஸ் வரைக்கும் நிற்கிறோம். சேன்ஸரில் கோழி விலை இவ்வளோ பார்ப்போம். ரைட், நீங்கள் போங்க. சேன்ஸ்வரி ஸ்டோரில் பெரும்பாலும் ஆர்கோஸ் இருக்கும். ஆர்கோஸ்ன்றது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்குற இடம். 1 கிலோ 84. 1 கிலோ 3 கிலோ 3 extra large whole chicken, 2. Small one. $389.
கிலோ 1 கிலோ 39. இது வந்து 1.5 கிலோ 4 ரூபா. இது வந்து 2 கிலோ எக்ஸ்ட்ரா லார்ஜ் 5 பவுண்ட். இந்த கடைகளுக்கு போயிருப்பேன் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 6 சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறேன். 6 சூப்பர் மார்க்கெட், அதாவது நான் இருக்கிற இடத்துல சுற்றி இருக்கிற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போனதே தவிர இன்னும் சில வெயிட்ரஸ், அடுத்தது அஸ்டா, அடுத்தது மொரிசின்ஸ் இதெல்லாம் இருக்குது. இங்கேயும் போய் பார்க்க கிடைக்கலைன்னா தூரத்தில் இருக்கபடியா. சரி, இப்போ நான் போனதை இடத்தை வச்சு அங்கங்கே என்னென்ன விலையில் தரவை வந்து நாங்கள் முன்னுரிமைப்படுத்தியிருக்கோம். முதலாவதாக வந்து ஆக குறைஞ்ச விலையில் வந்து 2 ரூபா 40 வந்து 1 கிலோ இறைச்சி எங்கே கிடைக்குதுன்னு சொன்னால் ஆல்டியில் கிடைக்கிது. அது மாதிரி 2வது இடத்துல வந்து நான் பார்க்குறோம் வந்து சேன்ஸ்வரியில் வந்து 1 கிலோ இறைச்சி வந்து 2 ரூபா 45 கிடைக்கிது. இது வந்து நான் பவுண்ட்ஸில் சொல்கிறேன். 3வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லிடில் என்ற சூப்பர் மார்க்கெட்டில் வந்து 1 கிலோ இறைச்சி வந்து 2 ரூபா 50 2 ரூபா 50 50 பவுண்ட்ஸுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி கோப் என்ற சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா 1 கிலோ இறைச்சி வந்து 3 பவுண்ட்ஸ் 12 பென்ஸாக இருக்குது. அதே மாதிரி அடுத்ததாக வந்து டெஸ்கோ போயிருந்தோம். டெஸ்கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்கோ எக்ஸ்ட்ரா என்ற சூப்பர் ஸ்டோர் இதுக்கு போனாங்க. என்னென்னா டெஸ்கோவில் நிறைய என்ன சொல்கிற சூப்பர் மார்க்கெட் அந்த தரப்படுத்தி வச்சுருக்காங்க. பெரிய சூப்பர் ஸ்டோர் இருக்குது, டெஸ்கோ எக்ஸ்ட்ரா இருக்குது, அடுத்தது இது வந்து டெஸ்கோ நார்மல் இருக்குது. அப்படி நிறைய டெஸ்கோவிலே நிறைய வகையில் வந்து பிரித்து வச்சுருப்பாங்க சூப்பர் மார்க்கெட் வந்து. டெஸ்கோ எக்ஸ்ட்ரா சூப்பர் ஸ்டோர்ன்றது பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த கடை. அங்கெல்லாம் போனால் மேபி சில நேரங்களில் கோழி ரவையில் வந்து குறை எடுக்கலாம். இங்கே நான் போன இடத்துல வந்து கோழி ரவையில் வந்து 3 பவுண்ட்ஸ் 54 பென்ஸ் நினைக்கிறேன். எஸ், 3 பவுண்ட் 54 பென்ஸ் 1 கிலோ இறைச்சி. அதே மாதிரி ஆகக்கூடிய விலையில் விற்ற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்டில் போய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ இறைச்சி வந்து 4 பவுண்ட் 9 பென்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் ஆக மலிவாக இங்கே பிரித்தானியாவில் இறைச்சி வாங்கக்கூடிய இடம் என்று சொன்னால் அல்டிஐ முதல் இடத்துல இருக்குது, 2வது இடத்துல சேன்ஸ்வரி, 3வது இடத்துல லிடில், 4வது இடத்துல வந்து கோப், 5வது இடத்துல டெஸ்கோ, 6வது இடத்துல ஐஸ்லாண்ட். இது நான் இன்றைய நாளில் நான் போன இடத்தை வச்சு தரவுகளின் அடிப்படையிலான இந்த முடிவு இருக்குது. இது மற்றும்படி ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டை வச்சு எடுத்த முடிவில்லை. இன்றைய நாளில் நான் போன இடங்களில் நான் பார்த்த இடங்களில் இந்த விலையில தான் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா உண்டு, ஒரு வருமன்றதுக்காக வேண்டி தான் இந்த நான் காணொலி எடுத்தேன்னா. உங்களுக்கு தெரியும் எங்கே போனால் கோழி இறைச்சியை வந்து மிக குறைஞ்ச விலையில் வாங்கலாம்னு. அது மட்டும் இல்லை, கோழி இறைச்சின்ற தரமும் வந்து சில வழிகள்லாம் மாற்றம் இருக்கும். சில வழிகள் நல்ல தரமான கோழி இறைச்சியை வாங்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கணும். உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கோழி இறைச்சி வந்து தரமாக இருக்குன்னு பார்த்து நீங்கள் அங்கே வாங்குறது உங்களுடைய முடிவு. தொடர்ந்து அடுத்த காணொலி ஒரு முக்கியமான ஒரு கோழி இறைச்சியை வாங்கிட்டேன். அதாவது நான் இங்கே கோழி இறைச்சி வாங்கலை, நாட்டுக்கோழி வாங்கினாலும் ஹாட் சிக்கனை வச்சு ஒரு சிந்தாமணி சிக்கன் செய்ய போகிறேன். சிந்தாமணி சிக்கன் செஞ்சு அந்த இதை எப்படி நான் லண்டனில் செய்கிறேன்றதை பார்க்கணுன்னா மறந்துடாமல் அடுத்த வீடியோ வந்து இன்னும் சில நாட்களில் வரப்போகுது, அதையும் பாருங்கள். தொடர்ந்து எங்களோட நினைங்க. மிக்க நன்றி.